வணக்கம். டிஆர்பி அப்ளிகேஷனை ரீஎடிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் கொடுத்துருந்தாங்க. நாளைக்கு வரைக்கும் அந்த சான்ஸ் இருக்குது. டிஆர்பி அப்ளை செஞ்சுட்டு ரீஎடிட் பண்ணிவிட்டு அவங்க சப்மிட் பண்ணும்போது சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரல அப்படிங்கிறது நிறைய பேர் கம்ப்ளைண்ட்டாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. டிஆர்பிக்கு இது குறித்த தகவல் கண்டிப்பாக போயிருக்கும். இது அந்த அப்ளிகேஷனை டிசைன் பண்ண டெஸ்ட் டீம் அவங்க தான் அதை சரி பண்ணணும். ஸோ அந்த ஃபீட்பேக் வச்சு கண்டிப்பாக அவங்க நாளைக்குள்ளே சரி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சில பேருக்கு சப்மிட் பட்டன் வருதுன்னு சொல்கிறாங்க. மேபி அவங்க எடிட் பண்ணி அந்த பேமெண்ட் பேஜ் போகிறதுனால மேபி சப்மிட் வந்திருக்கலாம். ஸோ நோ ஃபீ, அதாவது எக்ஸம்டட் இருக்கிறவங்களுக்கு அந்த சப்மிட் பட்டன் காட்டலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியாக இருந்தால் கூட டிஆர்பி செய்ய வேண்டியது ஒரு அப்ளிகேஷனை டிசைன் பண்ணும்போது அதில் என்னென்ன பக்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீட்பேக் வரும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஃபார்மை டிசைன் பண்ணுற டீமுக்கு சரியான தகவலை இன்புட் கொடுக்கணும் டிஆர்பி. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அதனால் இந்த தகவல் கண்டிப்பாக டிஆர்பிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கும். ஸோ நாளைக்கு உள்ள இது சரி பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறேன். அப்படியாக இருந்தாலும் அவங்க ஏற்கனவே நீங்கள் கொடுத்த இந்த டேட்டாவோ அல்லது நீங்கள் டிக்ளரேஷன் வரைக்கும் போயிருந்தால் கூட அதுவே அப்ளிகேஷனாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அவங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அதனால் நீங்கள் இது குறித்து பயப்பட வேண்டாம். தொடர்ந்து படிங்க. நம்ம பேப்பர் 1 எஸ்ஐக்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம்.